ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs பாகிஸ்தான் உமன்ஸ். இந்தியா உமன்ஸுக்கும் பாகிஸ்தான் உமன்ஸுக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் உமன்ஸ் ஏசியா கப்பு செகண்ட் மேட்ச். அப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் யார் ஆடுறான்னா நேபாள், தாய்லாந்து, யூஏஇ இந்த மாதிரி சின்ன டீம்ஸில் 2 டீம், சிங்கப்பூரும் இருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூர் ஏதோ ஒரு டீம் இருக்காங்க. ஸோ இந்த டீம்ஸ்குள்ளே வந்து ஆடுவாங்க. அப்புறம் ஒரு பெரிய டீம், ஒரு சின்ன டீம் ஆடுவாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பெரிய டீம்ஸ் ஆடக்கூடிய மேட்சஸையும் கவர் பண்ணி கொடுக்குறேன். டெலகிராம்லேயுமே மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸை கரெக்டாக ஷெடியூல் கொடுத்து நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான வின்னிங்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஐபிஎல், T20 வேர்ல்டு கப் அப்பயே அடுத்தடுத்து வரக்கூடிய டோர்னமெண்ட்ஸ், லீக்ஸ்லாம் வந்து யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அவ்வளோவா. நம்ம நல்லாவே வின் பண்ணலான்னு அதுவும் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது. டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலில் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேண்டஸியாக புரிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணுறதுனாலையோ, ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் ஆகிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இப்படி கூட நினைக்கலாம், நம்ம லெஃப்ட் ஆகிட்டோம் அவ்வளோதான், லெஃப்ட் ஆனதுனால அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்ம உங்களுக்கு அனலைஸ்ன்றது கொடுக்குறோம், நம்ம யோசிக்கிறோம், அதை வச்சு நம்ம டீமுன்றதை இப்போ நான் வந்து என்னை எடுத்துக்கோங்க. ஸோ டீமுன்றதை நான் வந்து கொடுக்குறேன், பட் நான் பர்சனலாக ப்ளே பண்ணுறேன். அதுதான் இப்போ லாஸ் ஆச்சுனால அதை எப்படி கவர் பண்ணிக்கணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதேமாதிரி எந்த மேட்ச்சை எப்படி ப்ளே பண்ணணுன்றது தெரியும். ஸோ அதனால் ஃபேண்டஸியை புரிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். எந்த சேனலில் போய் நீங்கள் ஜாயின் ஆனாலுமே போய் லெஃப்ட் ஆகிறது, ஜாயின் ஆகிறது, லெஃப்ட் ஆகிடுச்சு அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள், அது எந்த சேனலாக இருந்தாலும் சரி. ஸோ டெலகிராமில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதேமாதிரி டெலகிராமாக எடுத்து நான் ஷோ பண்ணுவேன், அதையும் பார்த்துக்கோங்க. 19ஆம் தேதி 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். டம்பூலாவில் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம், ரங்கீர தம்புலா ஸ்டேடியமில் தான். ஸோ உங்களுக்கு இந்த பிச்சை பற்றி இன்னும் பயங்கரமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த எல்பிஎல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்பிஎல் கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, பட் அதை உறுதியாக எந்த ஒரு மேட்சையுமே நம்ம அப்படி சொல்லிட முடியாது. பட் எல்பிஎல் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ன்றது வந்திருக்கு, அது உண்மை தான். ஒவ்வொரு மேட்ச் அப்படி திருப்பி கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் வருஷம் எல்பிஎல் பார்த்தோம்னா லங்கா பிரீமியர் லீக் ஃபிக்ஸிங் தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க லீக்குமே சம்டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நமக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ஸோ அது நீங்களே அதை கெஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலது அப்படி தான் இருந்துச்சு எனக்குமே பர்சனலாக. ஸோ அந்த மேட்சஸ் எல்லாமே தம்புலா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் நிறையா மேட்சஸ் நடத்துனாங்க. அதுலேயுமே உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். காமனாக பார்த்தோம்னா நல்லாவே வந்து ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்ட். ஸோ 11 சேலஞ்சர்ஸ் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டியும் கிடையாது, உங்களுக்கு டிடிஎஸ் கிடையாது, காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்மால் லீக்லாம் நம்ம கொடுக்குற டீமில் இதில் ப்ளே பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லா கான்டெஸ்ட்டுமே ஜெயிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேரெக்டாக நீங்கள் உங்கள் பேங்க்குக்குமே வித்ட்ரா பண்ணிக்கலாம். எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே கிடையாது. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே இல்லை, ப்ளஸ் நல்லாவே வந்து கான்டெஸ்ட் எல்லாமே ஃபில் ஆகும். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கன்னு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். பட் ஒரு சிலர் வந்து மாற்றி ஜாயின் பண்ணிடுறீங்க ஃபேக் சேனல்ஸில். பட் அது ரொம்ப மினிமம் 1% அப்படி தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. மற்ற எல்லாருமே கிளியர் கட் ஆகிட்டாங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லணும், நம்ம டெலகிராமே பர்சனலாக வந்து ஆடு வந்து ரன் பண்ணுறாங்க. அதில் யாரோ தமிழ் சேனலாக இல்லை ஹிந்தி சேனலான்னு தெரியல, யாரோ ப்ரைமுன்னு சொல்லி எல்லா சேனல்லையுமே ஆடு கொடுத்துருக்காங்க. அது நம்ம சேனல்லையுமே வரலாம். நீங்கள் யாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் தான் வந்து ஆட் கொடுத்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. ஸோ நான் எப்போயுமே சொல்கிறது, நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். ஸோ நானாக ப்ளே பண்ணுறேன், என் டீமை வச்சு அதை உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான் கான்செப்டே தவிர்த்து. ஸோ எங்கேயும் அமௌண்ட் கொடுத்து வாங்காதீங்க, நீங்களே யோசிச்சு ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் எப்போயும் சொல்கிறேன். நான் கொடுக்குற டீம்லேயே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த 2-3 நாளாக நான் வேறு ஒரு நம்பர்லேருந்து பார்க்குறப்போ ஷோ ஆச்சு. ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டெலகிராமில் வர ஆட் எல்லாமே ஃபேக்கு தான், நம்மளாம் எந்த ஒரு ஆடும் கொடுக்கறது கிடையாது. இந்த சேனலில் ஜாயின் பண்ணு, அந்த சேனல் ஜாயின் பண்ணுன்னு. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுவும் ஒரு வழியில் அமௌண்ட்டு பிடுங்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும். ஒன்லி ஓன் டீம்ஸை வச்சு ப்ளே பண்ணுங்கள், இல்லை ஃப்ரீ டீம்ஸை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 2 டைம் வந்து நம்ம T20 பிளாஸ்ட் வந்து கிராண்ட் லீக் மிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கொடுத்த சேம் டீம் தான். இந்த மேட்ச்சில் ஒரு 2 பிளேயரை நான் எடுக்காமல் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் எந்த 2 பிளேயர் எடுத்தாலுமே கிட்ட போயிருக்கலாம். நான் ஒரு ஹை ரிஸ்க் எடுத்தேன், அதனால் உங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் ஹார்ட் லீக் பதிலாக ஃபருக்கி எடுத்திருந்தாலும் அதான் சேஃபான ஆப்ஷனு, அதில் நீங்கள் டாப்புக்கு போயிருக்கலாம். ஸோ 2 டைம் பிளாஸ்ட்டு ஜிஎல் மிஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு நம்ம ஸ்மால் லீக் டீம் அப்போ பார்த்துக்கோங்க. என்னோட ஒரே டீமு அதை தான் நான் கிராண்ட் லீக், ஸ்மால் லீக் ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து அப்படியே கொடுக்குறேன். பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டீட்டெயிலாக. அதேமாதிரி இன்னொரு மேட்ச் க்ளீன் ஸ்வைப் ஆச்சு, உமன்ஸ் மேட்ச்சு. ஸோ நம்ம டெலகிராம்குள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபேப்11 எந்த அளவுக்கு வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஃபேப்11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், 2K2 ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க.
அதே மாதிரி இந்த பிளாஸ்ட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்ட்டு, இதுலேயுமே கிராண்ட் லீக் மிஸ்ஸு. ஸோ அப்போ கிராண்ட் லீக் மட்டும் ஏன் ஒரு ட்ரீம் ஒன்று ப்ளே பண்ணுறீங்கன்னா அதில் தான் அமௌண்ட் அதிகமாக தராங்க, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான். அதனால் அதில் கிராண்ட் லீக் மட்டும் நான் ப்ளே பண்ணிப்பேன். ஸ்மால் லீக் ஃபுல்லாமே ஃபேப் லெவனில் வந்து நான் ப்ளே பண்ணிப்பேன். ஸோ அதனால் ஃபேப் லெவனில் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஹெட் 4 ஹெட் 3 ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும். ஸோ ஆப்போசிட்ஸ் எல்லாமே வீக்காக தான் வருவாங்க. எக்கச்சக்கமான வின்னிங்ஸ் நான் தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபேப் லெவனில். கண்டினியூவாக அதில் தான் நான் ப்ளேவும் பண்ணுறேன். ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு சம்டைம்ஸில் கொடுப்பாங்க கிராண்ட் லீக்ஸு, நல்ல ப்ரைஸ் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ வின்னிங்ஸை பாருங்கள், டெலகிராமுக்குள்ளே உங்களுக்கே புரியும். டோட்டலாக உமன்ஸ் மேட்சஸ் 3 மேட்ச் நடந்திருக்கு. பேட் ஃபஸ்ட் பண்ண டீமும் ஒரு மேட்ச், பேட் செகண்ட் பண்ண டீம்ஸ் அந்த 2 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் ஃபஸ்ட் பண்ணுறப்போ ஒரு டைமும், பேட் செகண்ட் பண்ணுறப்போ 2 டைமும் ஜெயிச்சிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் 2 டைமும், பேட் பண்ண டீம் ஒரு டைம் ஜெயிச்சிருக்காங்க. இதான் வந்து உமன்ஸ் மேட்சுக்கானது. பட் ஓவரால்னு பார்த்தோம்னா நிறைய மேட்சஸ் நடத்தியிருக்காங்க இங்கே. ஸோ அவங்ககிட்ட இருக்கிறதே 3 ஸ்டேடியம் தான், அதில் இதுவும் ஒன்று. ஸோ ஸ்ரீலங்காவில் இது முக்கியமான ஒரு ஸ்டேடியமாக இருந்திருக்கு. ஸ்பின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா பாகிஸ்தான் உமன்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கே போய் ஆடிருக்காங்க. பட் இப்போ என்னென்னா இந்தியன்ஸ் உமன்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக டாமினேட் பண்ணி ப்ளே பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி அந்த சைடில் பாகிஸ்தான் உமன்ஸ்க்கு எதிராக வந்து டாமினேட் பண்ணி ப்ளே பண்ண முடியும்னா கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட டீம் ஸ்ட்ரென்த்துன்றது ரொம்ப போராக தான் இருந்திருக்கு. ஒரு சில டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, நிறைய பேர் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க டீம்லேயுமே இருக்காங்க. பட் இந்தியா டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். பட் பாகிஸ்தான் ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுமே நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க பெஞ்சில் ரொம்ப நாளாக வச்சுருந்த டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் எல்லாமே உள்ளே கொண்டு வருவாங்க. அவங்க எல்லாருமே முக்கியமான ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா முனிபா அலி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். விக்கெட் கீப்பிங்கு ப்ளஸ் பேட்டிங்கிலுமே நல்லாவே வந்து கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்கிலுமே கேச்சஸ் எல்லாமே பிடிப்பாங்க. நல்ல ஷார்ட் மேக்கிங் இருக்கக்கூடிய பிளேயர். அதேமாரி சமீர் அமீன், ஸோ ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர், ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் அவுட் ஆகக்கூடிய பிளேயர் தான் ஃபரோஜா. ஸோ இவங்களை பொறுத்தவரைய யங்ஸ்டரு. ஸோ மரூஃபுக்கு பதிலாக எடுத்திருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது பேஸில் பார்த்தோம்னா 20 ரன் 16 ரன் 17 ரன்ற மாதிரி தான் தொடர்ச்சியாக அடிச்சிருக்காங்க. பட் சமீர் அமீனை பொறுத்தவரைய நல்லாவே வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் எடுத்துகிட்டு போவாங்க, அப்படி இல்லாட்டி அவுட் ஆயிடுவாங்க அடிக்க முடியாமல். இங்கே முனிபாலி ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷன், விக்கெட் கீப்பிங்லேயும் வந்து உங்களுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ப்ளஸ் பேட்டிங்லேயுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நிதா தார் சொல்லவே தேவையில்லை எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்றது. இந்த சைடு எப்படி தீப்தி சர்மாவோ அதே ரோல் தான். என்னென்னா இவங்க ரைட்டில் பேட் பிடிப்பாங்க, ஆஃப் ஸ்பின் போடுவாங்க, இவங்க லெஃப்ட்டில் பேட் பண்ணி ஆஃப் ஸ்பின் போடுவாங்க, அவ்வளோதான். இந்த 2 பேருமே சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான். உங்களுக்கு 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க, மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பாங்க. டெத்துலேயுமே தேவைப்பட்டால் 2 பேருமே யார் வேணால் பவுல் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி பேட்டிங்லேயுமே ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். அடுத்தா ரியாஸ். ஸோ ரியாஸை பொறுத்தவரைய சம்டைம்ஸில் கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன் அடிச்சுட்டு தேவைப்பட்டால் அவங்களும் வந்து பவுலிங் பண்ணி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். சேம் தான் சொஹைல் ஆட வைப்பாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இவங்க ஆடின எல்லா மேட்சுமே ஒரு ட்ரம் கார்டு பிக்காக தான் இருந்திருக்காங்க. மோஸ்ட்லி இவங்க கிடைச்ச சான்ஸ் எல்லாமே ஒரு 2-3 விக்கெட்டு பேட்டிங் வந்தாலும் நல்லா ஆடிருக்காங்க. ஃபாத்திமா சானா, ஸோ தொடர்ச்சியாக நல்ல பெர்ஃபார்மன்ஸு, ஓவர்சீஸில் போயுமே நல்லா ஆடின ஒரு பிளேயர். டெத்துலையுமே பவுல் பண்ணுவாங்க, பேட்டிங்லையுமே அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயர், வேகப்பந்து வீச்சாளரும் கூட. அடுத்ததாக டயனா பிங். ஸோ டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. பட் ரீசன்ட் ஃபார்முன்னு பார்த்தோம்னா போராக தான் இருந்திருக்கு. ஒரு விக்கெட் அப்படி தான் வந்து எடுத்திருக்காங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறமா இக்பாலு, நசாரா சந்து, இந்த 2 பேர் தான் மிகப்பெரிய ஒரு கீ. இங்கே டியூபா ஹாசன் கூட பரவாயில்ல. ஸோ சம்டைம்ஸில் ரொம்ப ஸ்பின்னுக்கு தடுமாறுற ஒரு டீமாக இருந்தாலும் விக்கெட் எடுத்துருக்காங்க. பட் இங்கே இக்பாலு, நசாரா சந்து ஓப்பனிங்கும் பவுல் பண்ணலாம், டெத்லேயும் பவுல் பண்ணலாம். ரெக்கார்டுமே அருமையாக இருந்திருக்கு. தொடர்ச்சியாக அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னை வச்சு ஒரு ஜோடியாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் நம்ம எடுத்துக்கலாம். ஒரே டீமில் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கண்டினியூவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது இவங்க 2 பேர் தான். நம்மளும் ரொம்ப காலமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மினிமம். அதில் நசாரா சந்து மினிமம் 2 விக்கெட்லேருந்து 3 விக்கெட்டுன்றதை எப்போயுமே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயராக இருந்திருக்காங்க. சாய்கா இக்பாலா இல்லை என்ன இக்பால்னு தெரில. ஸோ இக்பால், ஸோ இவங்களுமே வந்து நல்ல டால் பிளேயர், நல்லாவே வந்து லெஃப்ட் ஆர்மில் பவுல் பண்ணக்கூடியவங்க. அவங்க 2 பேருமே ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங்குமே ஆடுவாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாகிஸ்தான் டீமும் ஓரளவுக்கு ஒருத்தான ஒரு டீமாக தான் இருக்காங்க அப்படின்றது. ஸோ சேம் இந்த சைடு பார்த்தோம்னா ராதா யாதவ்.
ஸோ கண்டினியூவாக விக்கெட்டுன்றதை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கணும். ஸ்லோவாக பவுல் பண்ணி ஷியாங்கா பட்டேல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கலாம். ரேனா சிங் ஸ்விங் கிடச்சா மட்டும்தான் வந்து விக்கெட்டு, அப்படி இல்லாட்டி 0 விக்கெட்டில் போவாங்க. இன்னொன்று, ஸோ இந்த 2 பேரும் இந்த 3 பேருமே வந்து ரொம்ப டுக் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணி ஆடுவாங்க. ஓரளவுக்கு நம்ம ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகலான்னு நினச்சா ரேணுகா தாக்கூர் வந்து விக்கெட் எடுக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இல்லை இவங்க அடிக்க போனாங்கன்னா மட்டும்தான் வந்து ரேணுகா சிங்குக்கு விக்கெட்டுன்றது கிடைக்கும். அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த தீப்தி சர்மா சஜ்வானா ஆடுவாங்களா இல்லை வேறு பிளேயரானு பார்த்துக்கோங்க. ஏன்னா தயாலான் ஹேமலதாவும் இருக்காங்க. வேணா அவங்களையும் ட்ரை பண்ணலாம். பவுலிங் ஆப்ஷன் பார்த்தா ஹர்மன்பிரீத் கவுர் தேவைப்பட்டால் பவுல் பண்ணலாம். நல்ல ஃபார்முன்னு பார்க்குறப்போ பூஜா வெஸ்டாகருக்கு சரியான ஃபார்மு. டெத்துலேயும் பவுல் பண்ணுறாங்க, இனிஷியலாக பவுல் பண்ணுறாங்க. மினிமம் 2 விக்கெட் எல்லா மேட்சுமே எடுக்கிறாங்க. பேட்டிங் வந்தாலும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு சூப்பரான டபுள் ஆப்ஷன். அதேமாதிரி தீப்தி சர்மா மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க, நோ டவுட்டு. ஷியாங்கா பட்டேல் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 பேர் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணால் நல்ல ஆப்ஷன்ஸு. இதில் தீப்தி சர்மா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸ். இந்த சைடு பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்மித்தி மந்தனா ஓரளவுக்கு பெட்டரான ஆப்ஷன், ஏன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்த சைடில் பாகிஸ்தான் சைடில் நிதா தார் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். நசாரா சந்து என்ன கிராண்ட் லீக்ஸில் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிஃபரன்ஷியல் ஒரு கேப்டன் சாய்ஸ் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக ராதா யாதவ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து ஜெனிமா ரோட்ரிகஸ். சப்போஸ் சவாலி வர்மா ஸ்மிருதி மந்தனா அவுட் ஆகிட்டா ஜெனிமா ரோட்ரிகஸ் கேம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த 2 பேர் வந்து கிராண்ட் லீக் ஒரு பெட்டர் கேப்டன் சாய்ஸ். சேம் இந்த சைடில் இக்பாலு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஃபாத்திமா சானா. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லீக்கான ஒரு கேப்டன் சாய்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த டெலகிராமில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் முன்னாடியேவும், எப்படிலாம் கிராண்ட் லீக்ஸில் நம்ம கிட்டே போயிருக்கோம், என்னென்ன சின்ன ஒரு இதுன்னு. ஏன்னா அது டெலகிராம் ஜாயின் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன் நான், பட் எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுபடி சின்ன ஒரு 2-3 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நீங்கள் எடுத்தாலே போதும். அதேமாரி எல்லோரும் கெஸ் பண்ணக்கூடிய T20 வேர்ல்டு கப், ஓடிஐ, அதுக்கப்புறமா பெரிய லீக்ஸோட சின்ன லீக்ஸில் பெரிய அளவில் யாருனாலும் யோசிக்க முடியாத லீக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா அதில் மினி ஜிஎல்ஸ் மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணால் ஈஸியாகவே கிராண்ட் லீக் ஜெயிக்கலாம். ஸோ கிராண்ட் லீக் ஜெயிக்க முடியாதுன்னு கிடையாது, நம்ம யோசிக்கிறதுலையும் நம்மளோட எப்படி நம்ம மூவ் பண்ணுறதுலன்றதான் இருக்குது. ஸோ ஃபேண்டஸியை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக வந்து அதை வின் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், டீமுன்றது நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதை போட்டுட்டு அவ்வளோதான். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மேட்ச்சில் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பாயிண்ட்டு. இதில் யாருமே இடையில மாற்ற முடியாது, எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ 1000% வந்து கேம் ஆஃப் ஸ்கில்லு தான் இது. ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டாக கிரிக்கெட் நாலேஜ் இருந்து யோசிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபேண்டஸியில் ரெகுலராகவே வந்து இது பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாகவே நம்மளும் அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கரெக்டான டெலகிராம் மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு டைமே சொல்லிகிட்ருக்கேன். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் ரிச்சா கோஸ் தான் சேஃபு. ஏன்னா உங்களுக்கு கேட்சு ப்ளஸ் எல்லாமே வந்து பேட்டிங் வந்தாலும் சடனாக ஹிட் பண்ணக்கூடியவங்க. ஸோ முனிபா அலி வேணாலும் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் இவங்க 2 பேர் ஓரளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். டெத் பவுலிங்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் சைடில் ஃபாத்திமா சானா டெத்தில் பவுல் பண்ணலாம், நசாரா சந்து டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், நிதா தார். ஓப்பனிங் ஸ்பெல்லில் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாத்திமா சானாவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டயனா பிங் இவங்க 2 பேரும் பவுல் பண்ணலாம். இந்த சைடில் உங்களுக்கு ரேணுகா சிங்கும் பூஜா வெஸ்டாகர் தேவைப்பட்டால் டெத்தில் தீப்தி சர்மா, பூஜா வெஸ்டாகர், ஷியாங்கா பட்டேல் பவுல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கான்செப்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் விக்கெட் போகும் அப்படின்னா ஜெனிமா ரோட்ரிகஸ் எடுத்துக்கோங்க. இல்லை ஒன் சைட் டீம் வேணாலும் சஃபாலி வர்மா டீம் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். பட் சஃபாலி வர்மாவுக்கு எதிராக இந்த 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எடுத்துகிட்டு வந்தாங்களோ, அப்படி இல்லாட்டி ஒரு டயனா டிங்கோ, அப்படி இல்லாட்டி ஃபாத்திமா சானாவோ கொஞ்சம் நல்லா வந்து பேஸில் பவுல் பண்ணாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேசிங்லாம் சம்டைம்ஸில் தப்பிச்சு சஃபாலி வர்மா நல்லாவே ஆடிருக்காங்க. மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆகலாம், அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஒரு சில டீம்ஸில் எடுத்துக்கோங்க, ஒரு சில டீம்ஸில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல கிளியர் கட்டாக இருக்கிறதுக்காண்டி கடைசியாக ஆடின 3 மேட்ச்சு பாகிஸ்தான் விசஸ் உமன்ஸ், இந்தியா உமன்ஸ்க்கான ஸ்கோர் கார்டு எடுத்திருக்கேன். இதையும் பாருங்கள் யார் யார் நல்லா ஆடிருக்காங்கன்னு. ஸோ முனிபா அலி, அதே ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா ஃப்ளாப்பு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ராதா யாதவ் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. சஃபாலி வர்மா பவுல் பண்ணியிருக்காங்க, பட் இப்போலாம் பவுல் பண்ண வாய்ப்பே கிடையாது. அடுத்ததாக ஷோகையில் பொறுத்தவரையாக 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரிச்சா கோஸு, அடுத்ததான் இங்கே நசாரா சந்து 3 விக்கெட்டு, நிதா தார் 2 விக்கெட்டு, சைதா இக்பால். ஸோ சாய்கா இக்பால்னு சொல்லியிருப்பேன், சைதா இக்பால், பூஜா வெஸ்டாகர், அதுக்கப்புறமா தீப்தி சர்மா, நிதா தார் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், முனிபா அலி. ஸோ இதுலேயும் முனிபா அலி, இங்கேயும் முனிபா அலி,
அடுத்ததான் இங்கேயும் முனிபாலி ப்ளஸ் கேட்ச் 1 or 2 கேட்ச் பிடிச்சா அதில் பாயிண்ட்ன்றது இவங்களுக்கு கிடைக்கும். ரீசன்ட் ஃபார்மே நல்லாவே இருந்திருக்கு. ராதா யாதவ் இங்கேயும் ராதா யாதவ், பூஜா வஸ்டாக்கர், தீப்தி சர்மா, பூஜா வஸ்டாக்கர், தீப்தி சர்மா, நசாரா சந்து, அதே மாதிரி சைதா இக்பால், ஜெனிமா ரொட்ரிகஸ் ஒரே ஒரு மேட்ச்சு, சவாலி முருமா ஒரே ஒரு மேட்ச்சு, ரிச்சா கோசு சேம் இங்கே ரிச்சா கோசு. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. சேம் இங்கே இருக்க எல்லா பிளேயர்ஸுமே மறுபடியும் ஆட தான் போகிறாங்க, மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸு. இது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்தோம்னா ஹெட்டில் 2 மேட்ச்சில் 24 ரன் ஆவரேஜ் சஃபாலி வர்மா, வென்யூவில் 17 ரன் ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் பரவாயில்லாமல் இருந்திருக்கு. ஸ்மிருதி மந்தனா 26 ரன் ஆவரேஜ் ஹெட்டில், வென்யூவில் 20 ரன் ஆவரேஜ். பயங்கரமான ஒரு ரெக்கார்டில் போயிட்டுருக்காங்க. கண்டினியூவாக எல்லா மேட்சுமே நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. ஜெனிமா ரொட்ரிகஸ் 4 மேட்ச்சில் 73 ஹெட்டில், வென்யூவில் 3 மேட்ச்சில் 72. ஹர்மன்ப்ரீத் கவுர் ஹெட் பார்த்தோம்னா 26 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூவில் 52. சேசிங்லாம் வரப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். ஏர்லி விக்கெட்ஸ் போகுன்ற கான்செப்டில் நீங்கள் டீம் போட்டிங்கன்னா அதேமாதிரி தேவைப்பட்டால் பவுலும் பண்ணலாம். தீப்தி சர்மா 5 விக்கெட், வென்யூவில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. பூஜா வஸ்டாகர் ஹெட்டில் 3 விக்கெட்டும், வென்யூவில் 2 விக்கெட்டு. ராதா யாதவ் ஹெட்டில் 4 விக்கெட், வென்யூவில் 4 விக்கெட்டு. ரீசன்ட் ஃபார்ம் பயங்கரமாக இருந்திருக்கு. எல்லா மேட்சஸுமே விக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க. ரேணுகா சிங் ஹெட்டில் 2 விக்கெட்டும், வென்யூவில் 2 விக்கெட். ஸோ இவங்க விக்கெட் எடுத்தால் ஒரு 2-3 எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி 0வில் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அடுத்த அமீன். ஸோ ஹெட்டில் 3 மேட்ச்சில் 16 ரன் தான் ஆவரேஜ். முனிபாலி ஹெட்டில் 24 ரன் ஆவரேஜ். 4 மேட்ச்சில் ஒரு சூப்பரான ஒரு ஆவரேஜ். ஒரு 2 கேட்ச் ஒரு ஸ்டெம்பிட் பண்ணாலும் நல்லா பாயிண்ட் கிடைக்கும். நிதா தார் ஹெட்டில் 10 விக்கெட்டு, பேட்டிங்லையுமே 22 ரன் ஆவரேஜ் இருக்குது 11 மேட்ச்சில். ரியாஸு ஸோ 4 மேட்ச்சில் 29 ரன் ஆவரேஜ். ரொம்ப டிஃப்ரென்ஷியல் பிக்காக அவங்கள ட்ரை பண்ணலாம். நான் டால் பேட்ரு, பயங்கரமான ஒரு ஹிட்ரு. டைனாடிங் ஸோ ஹெட்டில் 3 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. நசாரா சந்து 3 மேட்ச்சில் 6 விக்கெட்டு. சைதா இக்பால் 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டுன்றதை ஹெட்டில் எடுத்திருக்காங்க. இவங்க யாருக்குமே வென்யூன்ற ஸ்டாட்ஸுன்றது கிடையாது. ஸோ ஃபேப்லோட ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வின்னிங்ஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு ஆப். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ப்ளே பண்ணுறதே இந்த ஆப்பில் தான். அது உங்களுக்கே தெரியும். நான் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒவ்வொரு வீடியோலையுமே நான் ஃபேப்லோன் மட்டும்தான் வந்து ஷோவுமே பண்ணுறேன். அதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணவங்க கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. 100% சொல்கிறேன், ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. உங்களுக்கு டிடிஎஸ்மே ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி எப்பயுமே ஃப்ரீ தான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலகிராமில் வின் பண்ண எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வின்னிங்ஸ்க்கு அதிகமான வாய்ப்பு. ஸோ இது வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து ஒரு சொல்கிறப்போ உங்களுக்கு பயங்கரமாக நான் வந்து இதை சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் எனக்கு எந்த ஒரு லாபமும் இருக்கோ இல்லையோ அது 2வது பட்சம். பட் ஆனால் நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் வின்னிங்கிறது எப்படி கிடைக்கிதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் நிறையா வேறு மாதிரி ரிவர்ஸில் யோசிக்கக்கூடிய நிறைய தற்கூரி வடக்கன்ஸ் எல்லாமே ஃபேப்லோனில் தான் ப்ளே பண்ணுவாங்க. இதுதான் உண்மை. ஃப்ராங்காக சொல்லணும்னா இதுதான். இந்த ஹெட் 5 ஹெட் 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஆன் டைமில் வந்து எப்படி ஃபேண்டசி ப்ளே பண்ணதே வந்து ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க. ஓரளவுக்கு நீங்கள் வந்து யோசிச்சு டீமை போட்டாலே வந்து ஈஸியாகவே ஜெயிக்கலாம் ஸ்மால் லீக்கில். அதை தான் நான் எப்போயுமே ஃபாலோ பண்ணுறேன். அது நல்லா ஒர்க் ஆகிட்டுமே இருக்குது. ஜஸ்ட்டு இப்போதைக்கான டீம் இது தான். ஸோ பார்த்துக்கோங்க, ஆன் டைமில் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீ, டிடிஎஸும் ஃப்ரீ. நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஹெட் 5 ஹெட் 4 கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதிகமான அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணுங்கள். ஆன் டைமில் லாஸ்ட்டு அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட இந்த வடக்கன்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறதுனா போய் இருக்க எல்லா டெலகிராம்லேயுமே போய் ஏதாவது ஒரு டீம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு வந்து போடுறேன்னு போட்டு தப்பாக வந்து டீம் போடுவாங்க. நீங்கள் கரெக்டாக லாஜிக் படி யோசிச்சிங்கன்னா ஈஸியாகவே ஜெயிக்கலாம். ஸோ நான் கண்டினியூவாக ஃபேப்லோனில் வின்னிங்ஸ்ன்றது போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் இப்போ டெலகிராமில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஸ்மால் லீக் ஜெயிக்கலாம். ஸோ நம்மளோட யூசர்ஸுக்குன்றதுனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா நானே நிறைய ஆப் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இந்த ஆப்பை மட்டும் பர்டிகுலராக இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் ப்ரோ நான் வேறு ஆப்பில் ப்ளே பண்ணுறேன், அங்கே ப்ளே பண்ணுறேன், இங்கே ப்ளே பண்ணுறேன், ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இதில் கண்டிப்பாக ஈஸியாக ஜெயிக்க முடியும். அது காரணம் வந்து எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். அதை வந்து நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாதவங்க, ஆல்ரெடி இன்ஸ்டால்மெண்ட் யூஸ் பண்ணாதவங்களும் யூஸ் பண்ணுங்கள். இப்போயே நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னையை வந்து கிளாஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா நான் ஜாயின் பண்ணுற அதே கான்டெஸ்ட் நம்பர் தான் ஜாயின் பண்ணுறீங்க. அப்படி கிடையாது.
நிறையா கான்டெஸ்ட் இருக்கும். ஹெட் 5, ஹெட் 3, ஹெட் 4 உங்களுக்கு எதில் வேணால் ஜாயின் பண்ணுங்கள். வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். அதில் பார்த்தோம்னாலே நேம்லாம் பார்த்தோம்னா அந்த அப்படி இப்படின்னு வரும். ஸோ நிறையா ஹிந்தி நேமாக தான் வரும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.